हाय फ्रेंड्स இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து அம்ரித்சர் ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல டிராவல் பண்ண போறோம் ஏர் இந்தியா ஃளைட்ல தான் சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு டெர்மினல் 3 இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கிளம்ப போறோம் சோ எல்லா ஏர் இந்தியா ஃளைட் எல்லா விஸ்தாரா ஃளைட்ஸ் and அலையன்ஸ் ஏர் ஃளைட் இதெல்லாம் வந்துட்டு டெர்மினல் 3 ஆஃப் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து தான் கிளம்புவோம் சோ இப்போ நம்ம வந்துட்டு போர்டிங் கேட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம கவுண்டர்ல இருந்து ஆல்ரெடி போர்டிங் கார்டு வாங்கிட்டோம் So வாங்கிட்டு போற வழியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க एक्चुअली வந்துட்டு நீங்க போர்டிங் கார்டு once நீங்க வாங்கிய உடனே பார்த்துட்டீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்பவே பெருசு செக்யூரிட்டி செக்லாம் ரொம்பவே தூரமா இருக்கும் அதே டயத்துல பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும் சோ அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டு மறுபடியும் நீங்க போற வழியில பார்த்துட்டீங்கன்னா நிறைய அமேசிங் வியூஸ் நீங்க பார்க்கலாம் போற வழியில இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நல்ல நீங்க சப்போஸ் ஒரு ஏவியேஷன் லவரா இருந்தீங்க அப்படினா இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சொர்க்கம் பூமியா தெரியும் ஏனா நீங்க அவ்ளோ ஏர்கிராஃப்ட்ஸ் நீங்க இந்த இடத்தை பார்க்கலாம் சோ அதர் தென் தட் இந்த மாதிரி ஹல்திராம் ஸ்வீட்ஸ் நிறைய அங்க பார்க்கலாம் ஹல்திராம் அப்படின்றது வெறும் ஹல்திராம் மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் பிராண்ட் ஷாப்ஸ் நிறையவே இங்க அவைலபிளா இருக்கும் சோ போற வழியில பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேட் அப்படினு சொல்லிட்டு அங்க உங்களுக்கு வந்துட்டு கேட் சைன்ஸ் நிறைய அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க சோ அத நீங்க பார்த்து போங்க ஏனா நீங்க வந்துட்டு கேட் 50 வரைக்கும் போக வேண்டியதா இருக்கும் நீங்க அம்ரித்சருக்கு ஏர் இந்தியா ஃளைட் நீங்க டிராவல் பண்றதால் இருந்தால் ஏனா நம்மளே இப்ப கேட் 50 க்கு தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இன் கேஸ் நீங்க வந்துட்டு ஃளைட் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி டயத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்க ரொம்பவே ஓட வேண்டியதா இருக்கும் அதுவும் கையில ஹேண்ட் பேக்கேஜ்லாம் வச்சிருந்தீங்க அப்படினா சோ தயவு செய்து நீங்க வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா டெல்லி ஏர்போர்ட்டுக்கு நீங்க வந்துருங்க ஏனா வந்துட்டு ரொம்பவே பெரிய ஏர்போர்ட் அது एक्चुअली சோ இங்க இருந்து பாக்கும்போது உங்களுக்கு டெர்மினல் 3 பில்டிங்கோட அவுட்டர் ஏரியா ரொம்பவே நல்லாவே தெரியுது சோ एक्चुअली பாத்துட்டீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு பெஸ்ட் டைம் டிராவல் பண்றதா இருந்தா நீங்க மர சம்மர் டைம் நீங்க வந்துருங்க ஏனா வின்டர் டைம் அதாவது பாத்துட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு ரொம்பவே ஃபாகா இருக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு உங்க ஃளைட்ஸ்லாம் டிலே ஆகிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு சோ ஃளைட் டிலே ஆகுது அப்படினா முக்கியமான காரணங்கள் என்னன்னா ஃளைட்ல ஏதாவது கோளாறு இருக்கும் இல்லனா வந்துட்டு வெதர்ல ஏதாவது கோளாறு இருக்கும் இது ரெண்டுமே தான் முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் சோ ஃளைட் டிலே ஆகிறதுக்கு நீங்க சப்போஸ் டெல்லி வழியா நீங்க டிராவல் பண்றீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல நான் டிராவல் பண்றேன் அப்படினா நீங்க டெல்லிக்கு நீங்க எப்ப வேணா வரலாம் ஏனா வர வழியே இல்ல நீங்க டெல்லி வழியா தான் நீங்க டிராவல் பண்ணி ஆகணும் மத்தபடி நீங்க டொமஸ்டிக் ஏரியாஸ்லாம் டிராவல் பண்ண போறோம் அப்படினா நீங்க வந்துட்டு சம்மர் டயத்துல வந்தீங்கன்னா உங்க ஃளைட் எல்லாம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஏனா வெதர் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் சோ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பாத்துட்டீங்கன்னா இன்னும் நம்ம கேட் வந்து ரீச் ஆகல ஏனா வந்துட்டு கேட் கிட்டத்தட்ட 50 கரெக்ட்டா போர்டிங் கார்டு வாங்கிட்டு செக்யூரிட்டி ஏரியாலாம் தாண்டிட்டு நீங்க பொறுமையா நடந்து போனாலே அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க எடுக்கும் அசால்ட்டா 20 நிமிஷம் ஆகும் நீங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு சோ இதனால தான் நான் சொல்றேன் டெல்லி ஏர்போர்ட் ரொம்பவே பெருசு சோ கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வரதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க ஃளைட் நீங்க பிடிக்கலாம் சோ மணி பார்த்துட்டீங்கன்னா இப்ப கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 11 o'clock ஆக போகுது நம்ம ஃளைட் டிபார்ச்சர் வந்துட்டு ஏர் இந்தியா இந்த ஃளைட் தான் நம்ம வந்துட்டு டெல்லில இருந்து அம்ரித்சருக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது சோ வெளியில பார்த்தீங்கன்னா வெதர் வந்துட்டு ரொம்பவே சன்னியா இருக்குது நம்ம போக போற ஏர்கிராஃப்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A320 சோ एक्चुअली வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புது மாடல் ஏர்பஸ் A320 நியோ மாடல் அப்படின்றது இந்த நியோ மாடலை பார்த்துட்டீங்கன்னா நிறைய அப்கிரேடேஷன்ஸ்லாம் இருக்கும் சோ நீங்க தொடர்ந்து வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு இதுல என்னென்ன அப்கிரேடேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன் இப்போ மைக்ல ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க கேளுங்க I'm sorry, I forgot to tell you मैंने ड्राइवर को भिजवाया था Varying from that of others. You are requested to pay attention to the clues को बकल में डालें और स्ट्रैप को खींचकर कस लें। सीट बेल्ट खोलने के लिए फ्लैप उठाएं और सिरों को अलग करें। कैबिन में
अपने सही यात्रियों की मदद करेंगे। पट्टियां जलेंगी और आपको नजदीकी विकास की दिशा दिखाएंगी। आपका नजदीकी strap to unfasten, lift the flap and pull the ends apart. If there is a lock, 2 doors at the rear and 4 exits over the wings. In case of an emergency, floor path floor strip lights will guide you to the nearest exit. In some cases, your nearest exit may be behind you. During an evacuation, for your own safety, smoking, the use of e-cigarettes and the consumption of alcohol is not allowed on the aircraft. Disabling or destroying the lavatory smoke detectors is prohibited. Please note that all electronic devices, including mobile phones, may be used in flight mode. For your safety and the safety of fellow passengers, use of large electronic equipment such as laptops is Devya Sajano of cabin. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இது வந்துட்டு 4 ரன்வே இருக்குது. ஸோ 4 ரன்வேல நீங்கள் எந்த ரன்வேல நீங்கள் போக போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சில டைம் 4வது ரன்வே ரொம்பவே தூரமாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ளைட் ரொம்ப நேரமாக வந்துட்டு டாக்ஸி வேலை போயிட்டே இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் தெரியுது. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுற அந்த ப்ரைவேட் ஜெட்ஸை அங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தூரத்தில் ரெட் கலரில் ஒரு ஃப்ளைட்டு தெரியுதுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏர் இண்டியா ஏர் ஏஷியா ஃப்ளைட்டாக இருந்தது தான் இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ரன்வே. பேரலாக இன்னொரு ஒரு ரன்வே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அட் அ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கும் அதே டயத்தில் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் இங்கே வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே டயத்தில் 2 ஃப்ளைட் லேண்ட் ஆகும், ஒரே டயத்தில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். ஏன்னா பேரலாக ரன்வேஸ் இருக்கிறதுனால. ஸோ டெல்லி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி அட் அ டைமில் நிறைய ஃப்ளைட்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நம்ம டேக் ஆஃப் ஆகி அப்படியே வந்துட்டு லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஆல்டிடியூட் கெயின் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணி உடனே லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க இல்லை ரைட் டர்ன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டிடியூட் கெயின் பண்ணுறது தான். இன்னும் நிறைய வானத்தில் ஹைட் கெயின் பண்ணி பறத்துக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 30,000 அடிக்கு மேலே நம்ம போக போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம ஃப்ளைட் சீட்டில் நம்ம உட்காந்துருக்க அந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி சாஞ்சிங்க அப்படின்னா உங்கள் சேர் நல்லாவே பின்னாடி போகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ பிரிட்டி கிளியர் ஸ்கை அவுட் சைட், ரொம்பவே நல்லா பார்க்க முடியும். நல்லா ஒரு சன்னி ஸ்கையை உங்களால் பார்க்க முடியுது. ஸோ நமக்கு ஒரு நல்ல சீட் கிடச்சிருக்கு, நல்லா தாராளமாகவே பின்னாடி சாயலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக நம்ம எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும் கரெக்டாக வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு 1 hour ஃப்ளைட், அதாவது 1 மணி நேரம் தான் வானத்தில் பறக்குது. அதனால் இந்தந்த ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிரெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, உள்ளே வந்துட்டு ஸ்டஃப்டு பன்னீர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 நாளில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு ஒரு டைனி லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிரெட் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கூட வந்துட்டு ஒரு டொமேட்டோ கெச்சப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது 1 hour ஃப்ளைட்னால இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா புது ஃப்ளைட்டில் வந்துட்டு இங்கே நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸ்டவ் டிவைஸ் ஹோல்டர் ஃபார் டாக்ஸி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். அதாவது உங்களுக்கு கப்பு ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த கப்பை வந்துட்டு அதில் காஃபி இல்லைனா எதுனா வந்துட்டு ஸ்டார் பக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஒரு டம்ளர் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதில் கப்பை அங்கே வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஸ்டவ் டிவைஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட்ஸ் வெல் சீட்டட், லைவ் ஃபர்ஸ்ட் அண்டர் யுவர் சீட். ஒன்றும் இல்லைங்க, லைவ் ஜாக்கெட் எல்லாமே வந்துட்டு உங்கள் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு கீழே இருக்கும். மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் உங்கள் லைவ் ஜாக்கெட்டு. முக்கியமாக ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்தில் உங்களோட சீட் பெல்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரே டேபிள் ஆக்சுவலாக வந்துட்டு இதை அன்ஃபோல்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ குக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எல்லா புது ஏர்பஸ் A320 நியோ மாடலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பழைய ஏர்பஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்காது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்துட்டு நிறைய ஃப்ளைட்ஸ் இப்போ வந்துட்டு புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக ஆர்டர் பண்ணி வர ஃப்ளைட்டில் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ முக்கியமாக வந்துட்டு நமஸ்தே ஏர் இந்தியா மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளைட் மேகசின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா ஏர் இந்தியாவில் ஃபியூச்சரில் என்னென்ன அப்கிரேடேஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ ஏர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளைட் மேகசின் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் பறக்குதோ ஒரு மாதமும் பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட் எடிஷன்ஸ் புதுசாக இந்த மாதிரி டேஷ்போர்டில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சார்ஜிங் சாக்கெட்ஸ், சார்ஜிங் போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போது இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள்ஸ் நீங்கள் கோயிலில் கொண்டு வந்ததை மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அங்கே சார்ஜிங் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். யூஎஸ்பி கேபிள்ஸ்லாம் ஃப்ளைட்டில் தரமாட்டாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் சார்ஜிங் கேபிள்ஸ், அது சி டேப்பாக இருந்தாலும் சரி, நார்மல் பின் சார்ஜராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சார்ஜிங் வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டேக்கில் ஒர்க் ஆகாது. மற்றபடி வானத்தில் பறக்கும் போது இந்த மாதிரி க்ரீன் லைட் எரியும். நீங்கள் க்ரீன் லைட் எரிஞ்சாலே வந்துட்டு சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஏர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணும் போது 1 hour ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 2 hours ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 10 மணி நேரம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 16 மணி நேரம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்டு வந்துட்டு டோட்டலாக காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக தந்துடுவாங்க. ஃபுட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 1 hour ஃப்ளைட்டாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பெட் மாதிரி ஒன்று தந்துடுவாங்க. 2 hour ஃப்ளைட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மீல்ஸே தந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேகேஜ் அலவன்ஸ் பற்றி நம்ம வரோம் அப்படின்னா, பேகேஜ் அலவன்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு 1 hour ஃப்ளைட்டாக இருந்தால் கூட சரி, இல்லை 10 மணி நேரம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 kilos அவங்க லோவ் பண்ணுறாங்க. ஸோ செக்இன் பேகேஜஸ் 25 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். கையில் ஹேண்ட் பேக்கேஜ் வந்துட்டு ஒரு 8 kilos வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம அமிர்த்சர் ஏர்போர்ட்டில் அடுத்து வந்துட்டு ஒரு 10 to 15 minutesல நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஸோ அமிர்த்சர் ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு நடுவில் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா வெளியில் இந்த மாதிரி பறக்கும் போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் அமிர்த்சர் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது மார்னிங் டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல வியூ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ளைட் ஆக்சுவலாக வந்துட்டு அமிர்த்சர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அமிர்த்சர் ஏர்போர்ட். ஸோ அமிர்த்சர் ஏர்போர்ட் வந்துட்டு 24 hours இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃபென்ஸ் ஏர்ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நைட் டைமில் மூடி இருப்பாங்க. எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. எந்த வகையிலும் டஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஷட்டில் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த பஸ் தான் நம்மளை வந்துட்டு டெர்மினல் பில்டிங்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏர்கிராஃப்ட்லேருந்து டெர்மினல் பில்டிங் வந்துட்டு ரொம்பவே பக்கம் தான். பட் இருந்தாலும் பஸ்ஸில் தான் கூட்டின்னு போகிறாங்க. இந்த ஏர்பஸ் வந்துட்டு ஏர்பஸ் A320 நியோ மாடல். ரொம்பவே புது ஏர்கிராஃப்ட் இது. ஆக்சுவலாக வெளியில் வந்து அந்த கலர் பார்க்கும்போதே தெரியுது. டஸ்ட்லாம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது. ஆக்சுவலாக ட்ரீம் லைனர் ஏர்கிராஃப்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 787 ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு அமிர்த்சர்லேருந்து டேரெக்டாக லண்டன் கேட்விக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம். ஸோ ஆக்சுவலாக அமிர்த்சர் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டெய்லி வந்துட்டு ஷார்ஜா ஃப்ளைட்ஸ் வரும். அமிர்த்சர்லேருந்து கேட்விக் ஃப்ளைட் போயிட்டுருக்கு லண்டனுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூட் ஏர்லைன்ஸ் வந்துட்டு டேரெக்டாக அமிர்த்சர்லேருந்து சிங்கப்பூர் போகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெல்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம செக்இன் பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு இந்த பெல்ட் ஏரியாவில் வந்துட்டு சேஃபாக வந்துடும். நம்ம வந்திருக்க ஃப்ளைட் வந்துட்டு AI491 டெல்லியிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்கோம். ஸோ அமிர்த்சர் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி சாக்கோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அமிர்த்சருக்கு வந்துட்டோன்னா பசங்களுக்கு சாக்லேட் வாங்கணும்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. இங்கே சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு டொனேஷன் பாக்ஸ் ஆஃப் ஸ்ரீ துர்கியானா மந்திர். யாரெல்லாம் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல நீங்கள் டொனேட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபேமஸ் அமிர்த்சர் பொற்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டெம்பிளோட ஃபுல் மினியேச்சர். இப்போ மதுரைக்கு எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு கோயிலும், அதே மாதிரி இங்கே வந்துட்டு கோல்டன் டெம்பிள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோயில். ஸோ இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் நிறைய பேர் அங்கேருந்து வருவாங்க. 1930 பார்த்துட்டிங்கன்னா அமிர்த்சர் ஏர்போர்ட்லேருந்து சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1947 டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1960s பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
அமிர்த்சர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்கு டைரக்டா கோல்டன் டெம்பிள் போறதுக்கு. இந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ் நீங்க வந்துட்டு அவைல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 6 o'clock இல்லைன்னா மேக்ஸிமம் 7 o'clock நீங்க அமிர்த்சர் ஏர்போர்ட்ல இருந்தால் மட்டும்தான் டைரக்டா உங்களை வந்துட்டு அமிர்த்சர் ஏர்போர்ட்ல இருந்து கோல்டன் டெம்பிளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் அவைலபிளா கிடையாது. ஏன்னா நான் விசாரிக்கும் போது இதுதான் சொன்னாங்க, காலையில ஒரு 6 o'clock இல்லைன்னா 7 o'clock வந்து இங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ பஞ்சாப் வந்துட்டோம். ஸோ பஞ்சாப் வந்தாலே அவங்களோட ஐகானிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய இங்கே பொம்மைகளாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அமிர்த்சர் ஏர்போர்ட்டோட அரைவல் ஏரியா. நீங்கள் நிறையவே நல்லாவே பார்க்கலாம். வெளியில் வந்துட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு ஓலா ஊபர் டாக்ஸிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் ட்ராவலராக இருந்தால் அமிர்த்சர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில் நீங்கள் மெயின் ரோட் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 kilometer தான். மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பஸ் வரும், ஷட்டில் பஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் பஸ். மினி பஸ் டைரெக்டாக உங்களை வந்துட்டு கோல்டன் டெம்பிள் கொண்டு போய் சேர்த்துரும் வெறும் 15 ரூபாயில்.